Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச எக் லாலிபாப் எப்படி செய்யறது பார்க்கலாம். செய்யறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வரும்போது இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வெளி லேயர் நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 3 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று எடுத்துருக்கேன், அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிரேட்டர் எடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஜீரா பவுடர், அப்புறமா இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே உப்பு பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கு மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால்ஸை எக்கில் இது மாதிரி டிப் பண்ணி அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் இது மாதிரி ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிங்க அப்படின்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு கோட்டிங் ப்ரெட் க்ரம்ஸில் கொடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஃப்ரை பண்ணுற டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடையாமல் எடுத்துருங்க. ஆயில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட எக் லாலிபாப் ரெடி ஆயிரும். இப்போது இது மாதிரி குச்சி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி லாலிபாப் செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.